வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வெரிலா கோட் ஃபார் கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர். இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர், ட்ரூத் டேபிள் அண்ட் டயக்ராம், வெரிலாக் டிசைன் கோட் ஃபார் கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர், டெஸ்ட் பெஞ்ச் கோட் ஃபார் கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர், தென் ரிசல்ட் ஃபார் கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர். நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி டு கிரேட் கோட் கன்வெர்ட்டர வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்க. ஏன்னா, பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்டருடைய ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் கிரேட் டு பைனரி கோட் கன்வெர்ட்டர். ஸோ, அத தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நான் 4 பிட் கிரே கோட் எடுத்திருக்கேன். ஸோ 4 பிட் அப்படின்னா நமக்கு எவ்வளோ காம்பினேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, 15 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். டெசிமல் வேல்யூ. அதோட கிரே நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0011 அப்படின்றதா வந்து அதோட கிரே கோடு. இத வந்து நான் எப்படி பைனரி கோடா மாத்த போறோம்னா, பைனரி டூ கிரே கோட்ல வந்து நம்ம எக்ஸ்ஆர் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம். அதே எக்ஸ்ஆர் லாஜிக் தான் இங்கேயும் நான் யூஸ் பண்ண போறேன். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு அதுக்கும் இதுக்கும். அது என்னன்றத இப்ப பார்க்கலாம். இப்ப 2க்கு பார்த்தீங்கன்னா, G3 என்னவோ வருதோ, அதே தான் B3க்கு வரும். ஸோ 0, 0வே தான் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, G3யும் G2வும் என்ன பண்ணுவோம், எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். ஸோ 0, 0 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ண நமக்கு என்ன வரும் 0. அத வந்து நம்ம B2க்கு எழுதிருவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, G3, G2, G1 இந்த 3யுமே எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணணும். ஸோ 0, 0 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 0, 0, 1 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 1. ஸோ அந்த 1 வந்து B1க்கு எழுதுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4யுமே எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணணும். ஸோ 0, 0 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 0. ஸோ அடுத்தது 0, 1 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா நமக்கு என்ன வரும் 1. ஸோ 1, 1 எக்ஸ்ட்ரா லாஜிக் பண்ணா 0. ஸோ B0 வந்து 0. இப்ப பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்டருக்கும் கிரே டு பைனரி கோட் கன்வெர்ட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்டர்ல 2 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். அதாவது G3, G2 ஒரு எக்ஸ்ஆர் லாஜிக்காவும், G2, G1 ஒரு எக்ஸ்ஆர் லாஜிக், G1, G0 ஒரு எக்ஸ்ஆர் லாஜிக் 2 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணியிருப்போம். பட் இங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான் 2 பண்ணுவோம். G3, G2 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். அடுத்ததுக்கு என்ன பண்ணுவோம், 3யுமே எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். G3, G2, G1. அடுத்ததுக்கு 4யுமே எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். இதுதான் வந்து பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்டருக்கும், கிரே டு பைனரி கோட் கன்வெர்ட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப டெசிமல் நம்பர் 10 எடுத்துக்குவோம். அதோடைய கிரே கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11111. அதாவது 4மே 1. ஸோ இத வந்து நம்ம வந்து பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் G3ய நம்ம B3க்கு அப்படியே எழுதிருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, G3யும் G2வையும் எக்ஸ்ஆர் பண்ணுங்க. 11 எக்ஸ்ஆர் பண்ணா 0. ஸோ இங்க வந்து 0 வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அடுத்து 3 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணணும். 11 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 0, 01 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 1. ஸோ அத வந்து B1க்கு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம 4யுமே எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். 11 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 0, 01 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 1, 11 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணா 0. ஸோ இங்க 0 வந்துருச்சுங்க. இதுதான் வந்து கிரே டு பைனரி கோட் கன்வெர்ட்டருக்கான ட்ரூத் டேபிள். இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கே மேப் ரெடி பண்ணி லாஜிக் டயகிராம் வரைவோம். இத வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கேயே இந்த கான்செப்ட் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். G3ய டைரக்டா B3க்கு குடுத்துருவோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், G3, B2 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணி B2 எடுப்போம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 3 இன்புட்டையுமே எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோம். அதுக்கு நீங்க இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி பண்ணியிருக்க B2வ வந்து ஒரு இன்புட்டாவும், G1 ஒரு இன்புட்டாவும் குடுத்துருப்போம். நீங்க வந்து 3 இன்புட்டையுமே ஒரு எக்ஸ்ஆர் லாஜிக் குடுத்தும் பண்ணலாம். இந்த மாரி வந்து B2 எடுத்தும் பண்ணலாம். ஏன்னா, G3, G2 எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணி தானே B2 வருது. ஸோ அத ஒரு இன்புட்டாவும் இப்படி கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, B0. B0க்கு என்ன பண்ணுவோம், 4 இன்புட்டையுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்ஆர் லாஜிக் பண்ணுவோமா? ஸோ G0 ஒரு இன்புட்டா குடுத்தாச்சு. B1 ஒரு இன்புட்டா குடுத்துருக்கோம். ஏன்னா B1க்கு என்னென்ன இன்புட்ஸ் வரும், G3, G2, G1. அதனால நான் வந்து இந்த அவுட்புட் எடுத்து ஒரு இன்புட்டா கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க செப்பரேட் இன்புட்டாவும் குடுக்கலாம். இந்த மாரி அவுட்புட் எடுத்து இன்புட்டாவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து கிரே டு பைனரி கோட் கன்வெர்ட்டருக்கான லாஜிக் டயகிராம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டிசைன் கோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃப்ளோ மாடலிங். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, Gன்றது கிரே கோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிட். அவுட்புட் பார்த்தீங்கன்னா பைனரி. அத நான் Bன்னு சொல்லி குடுத்துருக்கேன். அதோட பிட் விட்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 பிட். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து கன்டினியூஸ் அசைன்மென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கீவேர்ட் தான் அசைன். லாஜிக்க டைரக்ட்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். B3க்கு என்ன வரும், G3 டைரக்ட்டா அசைன் பண்ணிருவோம். நெக்ஸ்ட் B2க்கு என்ன பண்ணுவோம், G3யும் G2வையும் எக்ஸ்ஆர் பண்ணுவோம். B1க்கு வந்து G3, G2, G1 3யுமே எக்ஸ்ஆர் பண்ணுவோம். B0க்கு 4மே G3, G2, G1, G0 இந்த 4யுமே எக்ஸ்ஆர் பண்ணி B0க்கு அசைன் பண்ணுவோம். இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் மாடலிங்.
ஸோ ஸ்ட்ரக்சரல் மாடலிங்னாவே நம்ம லாஜிக்கல் கேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஜிக் டயகிராம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா, G3 டைரக்ட்டா B3க்கு அசைன் பண்றோம். அப்ப இங்க என்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, பஃபர் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா பஃபர் தான் நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ, அது அப்படியே வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. ஸோ அதனால வந்து பஃபருக்கு இன்புட் வந்து என்ன வரும் G3, அவுட்புட் வந்து B3. பாருங்க. இத வந்து பஃபர BUFன்னு சொல்லி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, B1 சொல்லி அத இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிட்டு, இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா B3, அதோட இன்புட் பார்த்தீங்கன்னா G3. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XOR கேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் XOR கேட்டுக்கு அவுட்புட் என்ன B2, அதோட இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா G3, G2. ஃபர்ஸ்ட் வந்து B2ன்றது அவுட்புட், G3, G2 இதோட இன்புட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த B1க்கான இன்புட்ஸ் பார்க்கணும். இதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் சொன்னோம்? 3 இன்புட் G3, G2, G1 3யும் இப்படி தனித்தனியாவும் குடுக்கலாம். இல்லைன்னா வந்து B2 ஒரு இன்புட்டா குடுத்து, G1 ஒரு இன்புட்டாவும் குடுக்கலாம். நான் வந்து கோடிங்ல வந்து தனித்தனியா குடுத்துருக்கேன். G3, G2, G1ன்னு சொல்லிட்டு, நீங்க வேணும்னா B2 கூட குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, B0க்கு 4 இன்புட் G3, G2, G1, G0. இங்க கோடிங் நான் தனித்தனியா குடுத்துருக்கேன். நீங்க வேணும் தனித்தனியாவும் குடுக்கலாம். இல்ல B1 ஒரு இன்புட்டாவும் குடுக்கலாம். இங்க பாருங்க. B0ன்றது அவுட்புட், G3, G2, G1, G0ன்னு சொல்லி தனித்தனியா இன்புட் குடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் மாடலிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியரல் மாடலிங். இதுல வந்து அவுட்புட் சிக்னல்ஸோட டேட்டா டைப் கண்டிப்பா வந்து ரெச் டேட்டா டைப் தான் குடுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜரல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அத வந்து ஆல்வேஸ், அட், சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல நான் ஸ்டார் குடுத்துருக்கேன். நீங்க வேணும்னாலும் ஏதாவது இன்புட் சிக்னல்ஸ் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, G கூட குடுக்கலாம். நான் வந்து இங்க ஸ்டார் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட லாஜிக்க வந்து நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேங்க. இதுதான் வந்து கிரே டூ பைனரி கோட் கன்வெர்ட்டருக்கான டேட்டா ஃப்ளோ மாடலிங், ஸ்ட்ரக்சரல் மாடலிங் அண்ட் பிஹேவியரல் மாடலிங். நெக்ஸ்ட் இதோடைய டெஸ்ட் பெஞ்ச் பார்க்கலாம். ஆஸ் யூசுவல் இன்புட் சிக்னல வந்து ரெட் ஆகவும், அவுட்புட் சிக்னல ஒயராகவும் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மாடியூல் இன்ஸ்டன்ஷியேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்புட் சிக்னல்ஸ நீங்க டிரைவ் பண்ணியிருக்கேன். இனிஷியலா வந்து எல்லாத்தையுமே 0 குடுத்துட்டு, அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் காம்பினேஷன் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக டாலர் டிஸ்ப்ளே குடுத்துருக்கேன். இப்ப இதோட ரிசல்ட்ட பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1010 கிரே வேல்யூ. இதுக்கான பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத ட்ரூத் டேபிள்ல செக் பண்ணலாம். 1010 இதுதான் ஒரு கிரே வேல்யூ. இதோட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100. 1100 கரெக்ட்டா வந்துருச்சுங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய கிரே வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ட்ரூத் டேபிளோட கம்பேர் பண்ணி, இங்க வந்திருக்க ரிசல்ட்டோட பைனரி வேல்யூவோட கம்பேர் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா வந்திருக்கா இல்லையான்னு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்ட்டா தான் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.